இப்போ நம்ம சாப்டர் 2 ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி என்சிஆர்டி ஓல்டு என்சிஆர்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸ்ல சாப்டர் 2 பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோல சாப்டர் 1 பார்த்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா மெட்டீரியல் ரிமைன்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி வந்து இப்படிலாம் இருந்திருக்காங்க, இத்தனை பேர் இருந்திருக்காங்க, ஐ மீன் இத்தனை எந்தெந்த டைனாஸ்டிஸ்லாம் இருந்தது, அந்த பீப்புள் என்னென்ன சாப்பிட்டாங்க, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க, வாட்டர் யூஸ் பண்ணாங்க, இதெல்லாமே பார்க்க முடியுது. அங்க வந்து அவங்களோட பரியல் பிராக்டிசஸ் எப்படி இருந்திருக்கு, மெகாலித்திக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அங்க அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மெட்டீரியல் ரிமைன்ஸ் மூலமா. அப்புறம் மெட்டீரியல் ரிமைன்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறோம், காயின்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறோம், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறோம், ஃபாரின் அக்கௌண்ட்ஸ் மூலமாவும் தெரிஞ்சுக்கிறோம், ஃபாரின் சோர்சஸ் ஆஃப் ஃபாரின் அக்கௌண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சுமே நம்ம வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். அதை வந்து டீடைல்டா இந்த லெசன் இந்த சாப்டர்ல பார்க்கலாம். Come on, let's go into the details of the chapter. So material remains அப்படின்னா innumerable material remains இருக்குது. ஏன்ஷியன்ட் இந்தியன்ஸ் வந்து நிறைய மெட்டீரியல் ரிமைன்ஸ் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸ்டோன் டெம்பிள்ஸ் இன் சவுத் இந்தியா, கற்கோவில்கள் தென் இந்தியால வந்து கற்கோயில்கள், அதே மாதிரி ஈஸ்டர்ன் இந்தியால பிரிக் மொனாஸ்ட்ரிஸ், இது எல்லாமே இன்னுமே நம்மளுக்கு சர்வைவிங்கா இருக்குது. அது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற முடியுது. ஆனா எல்லாமே சர்ஃபேஸ்ல இல்லைங்க, பரியல் மூலமா நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா ஹாரிசான்டலா டிக் பண்ணிருக்காங்க, வெர்டிகலாவும் டிக் பண்ணிருக்காங்க. ஹாரிசான்டல் டிக்கிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டிக்கிங்ஸ் வேர் வெர்டிகல் டிக்கிங். வெர்டிகலா குட் குரோனாலஜி வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் கொஞ்சம் டு அன் எக்ஸ்டென்ட். அதனால வெர்டிகலா டிக் பண்ணிருக்காங்க. சம்டைம்ஸ் தான் ஹாரிசான்டலா டிக் பண்ணிருக்காங்க. ஹாரிசான்டலா டிக் பண்ணி போறது அது வந்து எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன். ட்ரை கிளைமேட்ல வந்துட்டு ட்ரையா எங்க இருக்கும் இந்தியாலன்னு பாத்தீங்கன்னா ட்ரையர் கிளைமேட் எங்க இருக்கும்? ராஜஸ்தான், வெஸ்டர்ன் யூபி அண்ட் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. இங்க எல்லாமே இந்தியன் ஆன்டிக்விட்டிஸ், இந்தியனோட பழங்காலத்துல யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே பெட்டர் ஸ்டேட் ஆஃப் ப்ரிசர்வேஷன், நல்ல பதப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லா ரிமைன்ஸ் மெட்டீரியல் ரிமைன்ஸ் நம்மளுக்கு கிடைச்ச மெட்டீரியல் ரிமைன்ஸ். பட் இன் மாய்ஸ்ட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸ், ஈரப்பதம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான இடத்துல கேஞ்சஸ் இருக்குல்ல, கேஞ்சட்டிக் பேசன், டெல்டைக் ரீஜன்ஸ், ரிவர் டெல்டாஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, காவிரி டெல்டா, ரிவர் டெல்டா, ஐ மீன் கோதாவரி ரிவர் டெல்டா, காவேரி ரிவர் டெல்டா, அந்த மாதிரி ரிவர் டெல்டாஸ் ரீஜன்ஸ்ல எல்லாம் மாய்ஸ்சர் அதிகமா இருக்கும். அங்கெல்லாம் வந்து அயன் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே, இரும்பாலான டூல்ஸ் எல்லாமே வந்து துரு பிடிச்சிருக்குது, கொரோஷன் அண்டர்கோ பண்ணிருக்குது. அதே மாதிரி மட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டிஃபிகல்ட் டு டிடெக்ட். இந்த மாதிரி ஈரம் இருந்துட்டே இருந்ததுன்னா அங்க மட் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப ரிமைன்ஸ் கிடைக்கல நம்மளுக்கு. ஸோ எந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டிஸ் எக்ஸ்கவேஷன்ஸ் எல்லாமே சிட்டிஸ்ல எங்க எப்பப்பெல்லாம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2500 BCEல வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியால வந்து கொண்டாந்து எக்ஸ்கவேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பீப்புள், இந்த செட்டில்மெண்ட் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட அந்த மெட்டீரியல் ரிமைன்ஸ் வச்சு செட்டில்மெண்ட்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க, டைப் என்ன பாட்டரி யூஸ் பண்ணாங்க, நார்தர்ன் பிளாக் பாலிஷ்டு வேர் யூஸ் பண்ணாங்களா, இல்ல ஆக்கர் பாட்டரி யூஸ் பண்ணாங்களா, இல்லைன்னா சீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்க, ஃபுட்டா என்ன சாப்பிட்டாங்க, என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெகாலித்ஸ், தீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்ட் அஸ் மெகாலித்ஸ். மெகாலித்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். burial of dead along with the tools, weaponry, இதெல்லாமே weapons, tools, pottery அதெல்லாமே மெகாலித்திக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து வரும். ஸோ அது மூலமாவும் நம்ம வந்து ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி வந்து பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி வாட் இஸ் ஆர்கியாலஜி? த சயின்ஸ் which enables us to dig the old mounds in a systematic manner. சிஸ்டமேட்டிக்கா நம்ம வந்து டிக் பண்றோம், இப்படி வெர்டிகலா டிக் பண்றோம். ஆர்கியாலஜில எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து வெர்டிகலாவும் டிக் பண்ணலாம், ஹாரிசான்டலாவும் டிக் பண்ணலாம். ஸோ சக்சசிவ் லேயர்ஸ்
அடுத்தடுத்த லேயர் அண்ட் டு ஃபார்ம் அன் ஐடியா ஆஃப் த மெட்டீரியல் லைஃப் ஆஃப் பீப்புள். இந்த மாதிரி லேயர்ஸ் மூலமா இந்த இடத்துல என்ன கிடைக்குது, இந்த ஓகே இதுக்கப்புறம் என்ன கிடைக்குது, ஸோ நமக்கு ஒரு குரோனாலஜி கிடைக்குது, டைம் பீரியட் டைம் ஃப்ரேம் கிடைக்குது. ஒரு சிஸ்டமேட்டிக்காவும் சக்சஸிவ் லேயர்ஸ் சிஸ்டமேட்டிக்கா வந்து நம்ம அனலைஸ் பண்ற மூலமா ஓல்டு மவுண்ட்ஸ் டிக் பண்றதுனால நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மெட்டீரியல் லைஃப் ஆஃப் பீப்புள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, இந்த காலகட்டத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்க, இந்த காலகட்டத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்க, இந்த காலகட்டத்துல எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அந்த சயின்ஸ் தான் என்னன்னு பாக்குறீங்க, ஆர்கியாலஜின்றத பாக்குறோம். அதே மாதிரி ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலமா நம்மளுக்கு சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியுது. பிளான்ட் ரிமைன்ஸ், பிளான்ட் ரெசிடியூஸ், அதே மாதிரி போலன் அனாலிசிஸ்னால நம்மளுக்கு நிறைய கண்டுபிடிக்க முடியுது. இன்ஜினியரிங் ஹிஸ்டரி வந்து கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி மெட்டீரியல் ஆர்டிஃபேக்ட்ஸ் சயின்டிபிக்கா அனலைஸ் பண்ணி இந்த மெட்டல் வந்து எந்த டெக்னாலஜி மூலமா இந்த ஷேப்க்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. போன்ஸ், அனிமல் போன்ஸ் மூலமா என்ன டொமஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க, என்னென்ன அனிமல்ஸ் டொமஸ்டிகேட் பண்ணிருப்பாங்கன்றதும் தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் வி கோ டு காயின்ஸ். இது வரைக்கும் மெட்டீரியல் ரிமைன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் காயின்ஸ் பார்க்கிறோம். ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் இஸ் கால்ட் அஸ் நியூமிஸ்மேட்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஏன்ஷியன்ட் காயின்ஸ் எல்லாமே என்னென்ன மெட்டீரியலால ஏன்ஷியன்ட் காயின்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, என்னென்ன மெட்டல் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காப்பர், சில்வர், கோல்டு, லெட். அதே மாதிரி மோல்டு, காயின் மோல்டு எல்லாம் வந்து பேர்ன்ட் கிளேயால யூஸ் பண்ணிருக்காங்க. பேர்ன்ட் கிளேனா சுட்ட களிமண் மூலமா தான் காயின் மோல்டுனா என்னன்னா அச்சு, அதை வச்சுதான் காயின் ஃப்ரேம் பண்றாங்க. சோ அந்த காயின் ஃப்ரேம் பண்றதுக்கு வந்து காயின் மோல்டு வந்து பேர்ன்ட் கிளே வச்சு நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பீரியட்ல வந்து காயின் மோல்டு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஷானா பீரியட்ல, ஃபர்ஸ்ட் 3 கிறிஸ்டியன் சென்ச்சுரிஸ் குஷானா பீரியட்ல. குப்தா பீரியட்ல வந்து போஸ்ட் குப்தால வந்து ஆல்மோஸ்ட் டிஸப்பியர் ஆயிடுச்சு. லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எந்த பீரியட்ல கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் மௌரிய அண்ட் குப்தா டைம்ஸ்ல தான் நிறைய காயின்ஸ் வந்து கிடைக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காயின்ஸ்ல இந்தியன் காயின்ஸ் மட்டும் இல்லாம ரோமன் காயின்ஸும் நம்மளுக்கு கிடைக்குது. ரோமன் காயின்ஸ் கிடைக்கிறதுனால ரோமன் ட்ரேட் வந்து நடந்திருக்குன்றது தெரியுது. மியூசியம் வந்து நம்மளுக்கு கிடைச்ச காயின்ஸ் எல்லாமே மியூசியம்ல பிரிசர்வ் பண்றோம். கால்கட்டா, பாட்னா, லக்னோ, டெல்லி, ஜெய்ப்பூர், பாம்பே, மெட்ராஸ் மியூசியம்ஸ்ல. அதே மாதிரி நம்ம இந்தியன் காயின்ஸ் வந்து நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல அவங்க வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மள வந்து கேட்டலாக் பண்ணி வச்சிருக்கோம் காயின்ஸ் இந்தியன் மியூசியம் அட் கால்கட்டால. அதே மாதிரி பிரிட்டிஷ் மியூசியம் இன் லண்டன்லயும் இந்தியன் காயின்ஸை கேட்டலாக் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய காயின்ஸ் இன்னுமே கேட்டலாக் பண்ணாம இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாக்குறோம் என்னன்னா டைனாசிட்டி. இந்த காயின்ஸ் எல்லாம் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டைனாசிட்டி எந்தெந்த யார் யாரெல்லாம் ரூல் பண்ணிருக்காங்க. இண்டோ கிரீக்ல வந்து இண்டோ கிரீக்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவுக்கு வந்து நார்த் ஆப்கானிஸ்தான் வந்து யார் வந்தாங்க, செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரிஸ் பிசில இண்டோ கிரீக்ஸ்ன்றவங்க வந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியுது காயின்ஸ் மூலமா. அதே மாதிரி காயின்ஸ்ல வந்து கிங்ஸ், காட்ஸ், டேட்ஸ் இதெல்லாமே மென்ஷன் பண்றாங்க லேட்டர் பீரியட்ல வர காயின்ஸ்ல. அதே மாதிரி பாக்குறோம் என்னன்னா காயின்ஸ் வந்து எக்கனாமிக் ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. யார் யூஸ் பண்ணாங்க, எக்கானமி, அதாவது எக்கானமிக் ஹிஸ்டரியிலே எக்கானமிக் ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்க முடியுது காயின்ஸ் மூலமா. மர்ச்சன்ட்ஸ், கோல்ட் ஸ்மித் அவங்கலாம் கோல்ட் ஸ்மித் வித் பெர்மிஷன் ஆஃப் த ரூலர்ஸ், அதாவது ரூலர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த கில்ஸ்னா என்னதுன்னா ட்ரேட் அசோசியேஷன் மாதிரி கில்ஸ் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் அண்ட் கோல்ட் ஸ்மித் அவங்க ரூலர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்களும் வந்து இந்த காயின்ஸ் யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதே மாதிரி கிராஃப்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது அப்படின்றது நமக்கு புரியுது. காயின்ஸ் வந்து டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது பார்ட்டர் சிஸ்டம்லாம் போய் தாண்டி காயின்ஸ் மூலமா வந்து டிரான்சாக்ஷன்ஸ் நடத்துறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த காலத்துல பேங்க்ஸ் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து எதுல ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா எர்த்தன் பேரன் பிராஸ் வெசல்ஸ்ல தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்டு காயின்ஸ் யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்தாஸ் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மௌரியா டைம்ஸ், குப்தா டைம், போஸ்ட் மௌரியாவும் குப்தாலையும் தான் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குப்தாஸ் தான் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்டு காயின்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோல்டு காயின்ஸ் வந்து குப்தாஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து போஸ்ட் மௌரியா டைம்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒன்லி ஃபியூ காயின்ஸ் பிலாங் டு போஸ்ட் குப்தா பீரியட் வந்து அந்த கொஞ்சம் தான் காயின்ஸ் போஸ்ட் குப்தா பீரியட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறீங்கன்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஏன்னா அந்த காயின்ஸ் கம்மியா தான் கிடைச்சிருக்கு அப்படின்றது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் வந்து நியூமிஸ்மேட்டிக்ஸ் மாதிரி, ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எபிகிராஃபி. சரிங்களா. பாலியோகிராஃபி அப்படின்னா
ஸ்டடி ஆஃப் ஓல்டு ரைட்டிங் யூஸ்ட் இன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓல்டு பேலியோனால என்னது ஓல்டு ரைட்டிங் யூஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் அதர் ஓல்டு ரெக்கார்ட்ஸ்லாம் பேர் வந்து பேலியோகிராஃபிங்க. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எது மேலாம் இன்ஸ்கிரைப் பண்றாங்க? சீல்ஸ் மேல இன்ஸ்கிரைப் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்டோன் பில்லர்ஸ்லாம் இருக்கும்ல, அது மேல வந்து எழுதி வைக்கிறாங்க, அதுதான் இன்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி ராக்ஸ், காப்பர் பிளேட்ஸ், டெம்பிள் வால்ஸ், பிரிக்ஸ் ஆர் இமேஜஸ் எல்லாமே இது மேல எல்லாத்துலயும் எழுதுறது தான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னா, ஏர்லி செஞ்சுரிஸ் ஆஃப் கிறிஸ்டியன் எரால காப்பர் பிளேட்ஸ், காப்பர் எதை வச்சு இன்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா காப்பர் பிளேட் வச்சு இன்ஸ்கிரைப் பண்றாங்க. என்கிரேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் ஸ்டோன் கண்டினியூட் இன் சவுத் இந்தியா லார்ஜ் ஸ்கேல். சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா எதுல ஸ்டோன் கல்லு மூலமா தான் எல்லாத்துலயும் என்கிரேவ் பண்றாங்க. சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ் வந்து நிறைய வந்து பெர்மனன்ட் ரெக்கார்டு, இந்த ஸ்டோன் வச்சு எழுதுறது எல்லாமே தான் பெர்மனன்ட் ரெக்கார்டாவே இருந்திருக்குதுங்க. ஸ்டோன் வச்சுட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் டெம்பிளோட வால்ஸ்ல எல்லாம் ஸ்டோன் வச்சு எழுதிருக்குது தான் இன்னுமே சர்வைவ் ஆகுது, அதான் பெர்மனன்ட் ரெக்கார்டாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. லைக் காயின்ஸ் எப்படி வந்து ப்ரிவைல் ஆகுதோ அதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷனுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. வேரியஸ் மியூசியம்ஸ்ல வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸையுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சீஃப் எபிகிராபிஸ்ட் ஆபீஸ்ல வந்து மைசூர்ல இருக்கிற சீஃப் எபிகிராபிஸ்ட் ஆபீஸ்ல வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னுமே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏர்லி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிரகிருத் லாங்குவேஜ்ல 3rd century BC-ல வந்து பிரகிருத் லாங்குவேஜ்ல வந்து இன்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட் எபிகிராபிக் மீடியம் 2nd century AD-ல வந்து சான்ஸ்கிரிட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிரகிருத், நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட் வந்திருக்கு. அண்ட் இட் பிகேம் 4th and 5th centuries-ல சான்ஸ்கிரிட் தான் ரொம்பவே டாமினண்டா இருந்திருக்குது. பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ்ல அப்படியே காலங்கள் வர 9th 10th centuries-லாம் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. போஸ்ட் மௌரியா, குப்தா டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பஸ் இன்ஸ்கிரிப்ஷனம் இண்டிகேரம் அப்படின்னு ஒரு கலெக்ஷனே விட ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் போஸ்ட் குப்தா டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் கம்பைலேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா மோர் தென் 50,000 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பப்ளிகேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க. Still there are more than 50,000 inscriptions mostly of South India which await publications. சரி, Harappan inscriptions டெசிஃபர் பண்ணாம வச்சிருக்கிற Harappan inscriptionsலாம் பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்டாவே இருக்குது. நம்மளுக்கு பிக்சர்ஸ் மூலமா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஒரு மனுஷன் அப்படின்னா இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, இப்படிதான் ஒரு சிம்பிள் மாதிரி பிக்சர்ஸ் மூலமா இன்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. Harappan inscriptions வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்டுங்க. அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பிராமி ஸ்கிரிப்ட் லெஃப்ட் டு ரைட், அதாவது இப்ப படிக்கிறோம் இல்லையா, லெஃப்ட் டு ரைட்னா படிக்கிறோம். அது வந்து அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே பிராமி ஸ்கிரிப்ட் லெஃப்ட் டு ரைட்ல இருக்குது. ஆனா சம் வந்து கரோஷ்தி ஸ்கிரிப்ட் ரைட் டு லெஃப்ட், ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு படிக்கணும், இப்படி படிக்கணும். கரோஷ்தி ஸ்கிரிப்ட் வந்து ரைட் டு லெஃப்டாவும் இன்னும் சர்வே ஆயிட்டு தான் இருக்கு. அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட இருக்குதுன்னு சொல்றாங்க. பிராமி ஸ்கிரிப்ட் வந்து ஹோல் கண்ட்ரிலேயே ப்ரிவைல் ஆயிட்டு இருக்கு. நம்ம கூட இப்ப வந்து என்னதான் பண்றோம், லெஃப்ட்ல இருந்து ரைட்ல தான் படிக்கிறோம். ஹோல் கண்ட்ரில ப்ரிவைல் இருக்கு. பிராமி ஸ்கிரிப்ட் வந்து நார்த் வெஸ்ட் பார்ட் கிரீக், எக்ஸப்ட் நார்த் வெஸ்ட் பார்ட் கிரீக் அண்ட் அராமிக் வந்து ரைட்டிங் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன் ஆப்கானிஸ்தான். சரிங்களா? ஹவவர் என்னதான் பிராமி ஸ்கிரிப்ட் வந்து எல்லா ஹோல் கண்ட்ரிலேயே ப்ரிவைல் ஆனாலும் எக்ஸப்ட் நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல வந்து கரோஷ்தி ஸ்கிரிப்ட் ஃபாலோ பண்றாங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கிரீக் அண்ட் அராமிக் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆப்கானிஸ்தான்ல கிரீக் அண்ட் அராமிக் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க. அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆப்கானிஸ்தான் யோசிச்சுக்கோங்க. பிராமி கண்டினியூ டு பி தி மெயின் ஸ்கிரிப்ட் டில் எண்ட் ஆஃப் குப்தா டைம்ஸ். குப்தா வரைக்குமே பிராமி ஸ்கிரிப்ட் தாங்க படிக்கிறாங்க, பிராமி ஸ்கிரிப்ட் தான் ஃபாலோ பண்றாங்க மெயின் ஸ்கிரிப்டா. எபிகிராபிஸ்ட் அப்படின்றவர் யாருன்னா டெசிஃபர் மோஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. எபிகிராபிஸ்ட்னா அவர் தான் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்லாம் டெசிஃபர் பண்ணுவாரு. என்னென்ன சொல்லியிருக்காங்க இப்படி கேர்ஃபுல்லா வந்து ரீட் பண்றவங்க எபிகிராபிஸ்ட். சோ அதுக்கப்புறம் அவர் வந்து 8th century வரைக்கும் அவர் வந்து பிராமி ஸ்கிரிப்ட வந்து கேர்ஃபுல்லா ரீட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் நிறைய ரீஜனல் இன்ஃபுளுன்ஸ் வந்தனால நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2500 BC வரைக்குமே ஏர்லியஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து சீல்ஸ்ல வந்து ஃபவுண்ட் ஆன் சீல்ஸ் ஆஃப் ஹராப்பா வந்து ஏர்லியஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. அது எல்லாமே டெசிஃபர் பண்ண முடியல, அதெல்லாம் என்ன சொல்றது அப்படின்றது நம்மளால இன்னுமே தெளிவா புரிஞ்சுக்க முடியல.
ஓல்டஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து அசோகா 3rd century பிசில தான் வந்து அதுதான் டிசிஃபர் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. அசோகன் பில்லன் இன்ஸ்கிரிப்ஷன் வாஸ் ஃபவுண்டட் பை ஃபிரோஷா துக்ளக் இன் மீரட். அதை வந்து டெல்லி கொண்டு வந்து